ஊரும் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தமிழ் ஊடகங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கின்றது என்பதற்கு இரண்டு உதாரணங்களை நேற்றும் இன்றும் நடந்த 2 சம்பவத்தை வச்சு பார்ப்போம். நேத்திய சம்பவம், காங்கிரஸ் கட்சியின் முடிச்சுடா மன்னன், தன்னை இளவரசராக கருதி கொள்ளும் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஜார்க்கண்ட் மாநில கோர்ட்டால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளார். இது என்னையா ஒரு பெரிய விஷயமாயா? அபராதம் விதிக்கிறது ஒரு பெரிய விஷயமாயா? கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு. கோர்ட்டில் போய் நான் அப்படி சொல்லலைங்கிறாரு. இந்த கடையாக ஏறி மன்னிப்பு கேட்பவன்னு இங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தரை கிண்டல் அடித்தாங்க. பிரியாணி கடையில் போய் மன்னிப்பு கேட்டார், பஜ்ஜி கடையில் போய் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு. அந்த மாதிரி கோர்ட்டாக ஏறி மன்னிப்பு கேட்ட ஆள் இந்த ராகுல் காந்தி. அவர் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லைங்கிறதுக்கு நீதிமன்றத்தையும் நீதி பரிபாலனத்தையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் செயல்படுற இந்த ராகுல் காந்தியை பற்றி தமிழ் ஊடகங்கள் விவாதம் வைக்கவில்லை. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அலுவலகத்தை நோக்கி முற்றுகையிடும் போராட்டமாக முற்றுகையிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஏன் முற்றுகையிடணும் அப்படின்னு கேட்டால் தமிழ் ஊடகங்கள் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அவரோட பிஏவை கைது பண்ணிட்டாங்க, அந்த பிஏ கைது செய்யப்பட்டதை கண்டித்து அவர் ஊர்வலம் போகிறாரு அப்படின்னாங்க. சரி, அவர் பிஏவை ஏன் கைது செஞ்சாங்க அப்படின்னு நானும் காலையிலேருந்து பல செய்தி சேனல்களை பார்த்தேன். பெரும்பாலான செய்தி சேனல்கள் ஏன் அவர் கைது செய்யப்பட்டார், எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி ஒரு காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கா மாதிரி மூச்சே விடலை. அவங்க அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே சொல்லுவார். கவுண்டமணி ஒரு சினிமாவில் சொல்லுவார் இல்லையா, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நீங்கள் சொல்லாதீங்க, நம்ம சந்திச்சுக்கிட்டதாவோ இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவோ சொல்லாதீங்கன்னு கவுண்டமணியை ஓங்கி 2 அப்படின்னு ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி தமிழ் ஊடகங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையா அல்லது காங்கிரஸ் கட்சியை பார்த்து பம்புகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியை அழிக்க வேண்டும் என்று வன்மத்துடன் செயல்படுகின்றதா என்பது நமக்கு புரியாத புதிராக இருக்கின்றது. முதல்ல ராகுல் காந்தி அவர் 2018 அமித்ஷாவை பற்றி டெரகேட்டரி ரிமார்க்கு, கேவலமாக உண்மைக்கு புறம்பாக பொய்யை சொன்ன காரணத்திற்காக அமித்ஷா அவர் மேலே ஒரு வழக்கு தொடர்றாரு. அந்த வழக்கு ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் வருது. அந்த ஜார்க்கண்ட் நீதிமன்றத்தில் அவருக்கான அதுக்கப்புறம் மேல்முறையீட்டுக்கு போகிறாரு. இவர் ராகுல் காந்தி போகிறாரு. மேல்முறையீட்டுக்குன்னா அதுக்கு தீர்ப்புக்கு அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணாத காரணத்தினால ஜார்க்கண்ட் மாநில நீதிமன்றம் 1000 ரூபாய் ராகுல் காந்திக்கு அபராதம் விதித்துள்ளது. இது நேற்றைய செய்தி. நேற்றுக்கு எந்த தொலைக்காட்சியும் விவாதம் வைக்கல, இன்னைக்கும் அதை பற்றி விவாதம் வைக்கிற மாதிரி தெரியல. தமிழ் ஊடகங்களும் பெரும்பாலும் இதை பற்றி பேசலை. இதையே நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். பிஜேபியில் அண்ணன் ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன், அண்ணாமலை அவங்களெல்லாம் விடுங்க. என்னை போன்று யாராவது ஒரு நபர், ஒரு சாதாரண கடைசி படியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருந்தால் தமிழ் ஊடகங்கள் எப்படி ஊதி 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 பெருசாக்கி நம்மளை ஒரு வன்முறையாளர் மாதிரியும் சட்டத்தை மதிக்காதவங்கிற மாதிரியும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லியிருக்கோம். ஆனால் தொடர்ந்து நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி மன்னிப்பு கேட்டும் பிரமாண பத்திரம் சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபேல் வழக்கில் இந்த மாதிரி தான் ராகுல் காந்தி பல்ட்டி அடித்தார். காந்தி RSS தான் கொண்டுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்டார். இப்போ 1000 ரூபா ஃபைன் கட்டுன்னு சொல்லுது. அப்போ ராகுல் காந்தி ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இல்லையா? ராகுல் காந்தியை பற்றி தமிழ் ஊடகம் ஏன் விவாதம் வைக்கல? இது முதல் விஷயம். 2வது விஷயம், அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏவா இருக்கிறவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஸ்மிதா பாலிவால் என்கிற ஒரு பாராளுமன்ற மேல்சபை ராஜ்யசபா உறுப்பினரை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கிளப்பப்பட்டு அந்த ஸ்மிதா பாலிவாலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி மகளிர் ஆணையத்திலையும் முறையிட்டிருக்காங்க அந்த ஸ்மிதா பாலிவால். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக 4 நாளைக்கு மேலே இந்த செய்தி ஓடிட்டுருக்கு. தமிழ் ஊடகங்கள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மோடி தோற்றுருவாரா, மோடி 100 சீட்டு வாங்குவாரா, 75 சீட்டு வாங்குவாரா, 150 சீட்டு வாங்குவாரா, அதாவது அவங்களுக்கு மோடி ஜெயிக்கவே கூடாதுங்கிற மாதிரி ஒரு மனோநிலையை, ஒரு பீதியை இவங்க மக்கள் மனதில் விதைக்க பார்க்குறாங்க. நச்சுக்கருத்தை விதைச்சு மோடி தோத்துட்டாருன்னு சொல்லி சுய இன்பம் அடையக்கூடிய கும்பல் 4ஆம் தேதி மோடி ஜெயிச்சுட்டா இவனுக்கெல்லாம் கூத்தில் குதிச்சிருவான்லாம் என்னன்னு தெரியல எனக்கு.
ஏன்னா இவங்களுடைய வன்மம் எவ்வளோ தூரம் இருக்குன்னா, மோடி ஜெயிச்சிருவாரா, மோடி 150 சீட்டு தான் வாங்குவாராம. அதுவும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அன்பு சகோதரர் நவநீத் கலந்துக்கிட்ட விவாதத்தில் விடுதலை சிறுத்தை அவர் திமுக எம்பி இல்லை, இப்போதைக்கு திமுக எம்பியாக இருக்கிற துரை ரவிக்குமார் சொல்கிறாரு, ஒரிசாவில் வந்து பிஜு ஜனதா தளம் வரும், இல்லைன்னா பிஜேபி எப்படிங்க வரும், பிஜு ஜனதா தளம் தான் வரும். ஏன் அவன் தான் ஓம் கூட கூட்டணியில் இல்லைன்னு நவநீத் சொன்னால் கூட, அந்த நான் வந்து நீங்கள் இப்போ 10th ஃபெயிலு, நான் 5ஆம் கிளாஸ் பாஸுன்னு செந்தில் சொல்கிற மாதிரி நீங்கள் தோத்துருவீங்களா, டேய் நீ எங்கடா இருக்க, ஃபைட்டு எனக்கும் பிஜேடிக்கும் நடுப்புற அப்படிங்கும்போது அந்த நெறியாளர் வந்து விலை போன நெறியாளரா ஊடக தர்மத்துக்கு புறம்பாக இதை போன்ற விவாதங்களை ஊக்குவிக்கும் தமிழ் ஊடகங்கள்கிட்ட இதை எதிர்பார்க்கறது தப்பு தான். ஸ்மிதா பாலிவாலை தாக்கினதை பற்றி ஏன் நீங்கள் ஊடகத்தில் விவாதம் வைக்கலை அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரர் நாராயணன் திருப்பதியும் நான் பார்த்த வரைக்கும், அப்புறம் நம்ம இவர் நவநீதனும் இதை தொடர்ந்து எழுப்புறாங்க. ஆனால் எந்த ஊடகமும் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. பெண்களுக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்குன்னா பொங்கி எழுவோம், காஷ்மீரில் பாரு, இல்லாத பொய்க்கு புழுவுக்கெல்லாம் இங்கே மெழுகுவர்த்தி ஊர்வலம் போய் ஒரு பொய் கேஸுக்கு ஜோடிக்கப்பட்ட வழக்குக்கு பிஜேபி காரனுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத வழக்கு, இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் எப்போதும் பொழுதேனிக்கும் சேர வாரி இறைக்கிறதே இந்த தமிழ் ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வேலையும், அதையே பொழுதேனிக்கும் முச்சூடும் வேலையாக வச்சிருக்கிற இந்த ஊரில் இவனுக்கு நியாயத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஸ்மிதா பாலிவாலை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலோட பிஏ தாக்கியிருக்காரு. அதுக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடியவர் நாங்கள் இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம்னு முதல் நாள் சொல்கிறாரு. ஆனால் அடுத்த நாளைக்கு லக்னோவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பிஏவை அழைச்சிக்கிட்டு போகிறாரு. அகிலேஷ் யாதவும் பக்கத்தில் இருக்கும்போது தமிழ் ஊடகம் மாதிரி கேடுகட்ட ஊடகமாக இல்லாமல் வடக்கிந்திய ஊடகம் சில நல்ல ஊடகவியலாளர்கள் அங்கே கேள்வி கேட்குறான், ஏங்க இவர் மேலே நடவடிக்கை எடுப்போன்னு நேற்றுக்கு சொன்னார் இவர் 2ஆம் கட்ட உங்களுடைய கூட இருக்கிறவர், உங்களுடைய பொதுச் செயலாளர் துணைத் தலைவர் அளவில் இருக்கிறவர், இன்றைக்கி நீங்கள் அழைச்சிட்டு வரீங்களே இதான் நடவடிக்கை எடுக்கிற லட்சணமா அப்படின்னு அங்கே ஒரு ஊடகவியலாளர் கேட்கவும், உடனே குறுக்க பூந்து பாஞ்சு அகிலேஷ் யாதவ் இல்லை இதை அப்புறம் பேசிப்போம், அதோட முக்கியமான விஷயம் இங்கே நாம் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. மீடியா கேள்வி கேட்குது, வடக்கிந்திய மீடியா கேள்வி கேட்குது, தென்னிந்திய மீடியா வாய்மூடி மௌனியாக இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தலைவரே ஆமாம் அவர் பேரில் நடவடிக்கை எடுக்க போகிறோம்னு சொன்னார், ஆனால் எடுக்கலை. இதே மாதிரி தான் தொடர்ந்து இவங்க வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படும் அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ அவர் இன்னைக்கு ஊர்வலம் போனதுக்கு பேசாமல் தமிழ் ஊடகங்கள்லாம் ஒன்று பண்ணியிருக்கலாம். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவர் கட்சியை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு பெண்ணை தாக்குவதற்கு உரிமை இல்லையா, எப்படி அவரை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட பிஜேபி கண்டித்து தமிழ் ஊடகங்கள் விவாதம் வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய தரம் தாழ்ந்து போயிருக்கு. அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்தது எப்படி வந்தாருன்னு பாருங்கள். அங்கே வந்து பஸ்ஸில் ஒரு சின்ன குழந்தை, ஒரு பெண் குழந்தை வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது. அதுக்கு வந்து டெல்லியில் சட்டம் ஒழுங்கே இல்லை, இந்த ஊரில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தவர். அவர் ஆட்சியிலேயே அவர் கட்சியில் முன்னணி தலைவராக இருக்கக்கூடிய, அதுவும் டெல்லி பிரதேசத்தில் மகளிர் அமைப்புக்கு மகளிர் ஆணையத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்மிதா பாலிவால் என்கின்ற ராஜ்யசபா உறுப்பினர் மற்றும் மகளிர் ஆணையத்தை சேர்ந்தவரையே இவங்க கட்சிக்காரங்க தாக்குறாங்க. கட்சிக்காரங்க தாக்கினதை போலீஸ் நடவடிக்கை எடுத்தால் அதை வரவேற்காமல் அந்த குற்றவாளியை, குற்றம் சாட்டப்பட்ட நபரை சட்டம் நடவடிக்கை எடுக்கட்டும், அதுலேருந்து அவரை பொறுப்பை விட்டு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்தபட்ச நேர்மை கூட இல்லாத இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இங்கே இருக்கிற அத்தனை ஊடகங்களும் முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதை எவனும் வாயை திறந்து பேசலை. நாளைக்காவது பேசுகிறாங்களான்னு பார்ப்போம். இவங்க இதை ஏன் மக்கள் முன் கொண்டு வருகின்றோம் என்றால், இது ராகுல் காந்தி விஷயத்தையும் சரி, அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தையும் சரி, இங்கே ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் மோடி தோத்துருவாருங்க, அங்கே உத்தரப்பிரதேசத்தில் கடுமையாக இருக்காமாங்க, அங்கே இப்படி இருக்காமாங்க, ஆகிர் ரஞ்சன் சௌத்ரிங்கன்னு கர்நாடகாவுக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சிக்காரர் சொல்கிறாரு, மம்தா பானர்ஜிக்கு ஓட்டு போடுறத விட பிஜேபிக்கே ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி தமிழ் ஊடகம் பேச மாட்டேங்குது. பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்துக்கு போய் முக ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு கம்யூனிஸ்ட்டும் கூப்பிடல, காங்கிரஸும் கூப்பிடல. அப்படி கூப்பிட்டுருந்தாங்கன்னா யாரை ஆதரிச்சிருப்பாருன்னு தெரியாது. இந்த அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகளை இந்த ஊடகங்கள் இந்த சீவறிஞ்சு நாத்தம் வர புண்ணு மேலே புனுகத்தடவர வேலையை செய்யுது. இது வந்து கூடிய சீக்கிரம் இவர்களுடைய நேர்மையற்ற செயல் கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும், தடுக்கும் என்று நம்புவோம். நன்றி, வணக்கம்.